நபித்தோழர்கள் அறிவை தேடுவதில் எந்த அளவு கவனம் செலுத்தினார்கள் என்றால் பாருங்கள், அந்த உக்பத் இப்னு ஹாரிஸ் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு நபி மொழியை, ஒரு சட்டத்தை படிப்பதற்காக அவ்வளவு தூரம் போய் படிக்கிறார்கள் என்றால் மார்க்கத்தில் அவ்வளவு ஆர்வம் இருந்தது, படிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தது. யார் அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்கிறானோ, யார் மறுமை நாளையில் கடுமையாக விசாரிக்கப்படுகிறாரோ அவர் அழிந்து போவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவர்கள் கற்றுக்கொண்ட அறிவை தன்னுடைய சமூகத்துக்கு சரியாக கொடுத்ததனால் தான் இன்றைக்கு நாங்கள் அந்த அறிவை 1400 வருடம் பழமை பெற்ற அறிவை இன்றைக்கும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சமூகத்துக்கு பணிபுரிய வேண்டும் விரும்புகிற ஒவ்வொருவரும் தன்னை முதல் கட்டமாக மார்க்கத்தில் அறிவுள்ளவர்களாக வளர்த்து கொண்டால் தான் சார்ந்திருக்கிற சமூகத்தை மார்க்க வழிகாட்டலில் கொண்டு போகலாம். தொழுகை இல்லாத ஒரு நேரத்தில் மக்களை அழைத்து தொழுவித்து காட்டுவார்கள். காட்டிவிட்டு சொல்லுவார்கள், இந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள் என்பதை செயல் ரீதியாக கற்றுத்தர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நேரத்தில் தொழுதேன் என்று சொல்வார்களாம். அல்லாஹு அக்பர். பாருங்கள், சமூகத்தை நெறிப்படுத்துவதிலே, சமூகத்தை பக்குவப்படுத்துவதிலே அந்த நபித்தோழர்கள் எப்படி ஒரு சமூக அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகளை வைத்து நாங்கள் படிக்கலாம். சகோதரர்களே, ஒரு ஜனாசாவை சுமந்து செல்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுடைய ஜனாசா சுமந்து செல்லப்படுகிற பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜனாசாவை கொண்டு வந்து வையுங்கள், பெண்களாகிய நாங்கள் அதற்கு தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது அந்த சமூகத்தில் இருந்த தோழர்கள் அதனை மறுக்கிறார்கள். எப்படி பெண்கள் ஜனாசாவை தொழலாம் என்ற கோணத்தில் ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் பள்ளிக்கு வருவார்களாம். அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றால் கீழாடையோடு மட்டும் தொழுவார்கள். சஹாபாக்கள் எங்களுக்கு முன்மாதிரிகள். அவர்களுடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய பல முன்மாதிரிகளில் அறிவை தேடுவதும் அந்த அறிவை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் என்ற அந்த பகுதி இருக்கிறதே, அது மிக முக்கியமான சமூக பணி என்பதை நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மறந்து விடாமல் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். மனித சமூகத்துக்கு வந்த சமுதாயங்களில் நீங்கள் சிறந்த சமுதாயம் எதனால தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு பிறகுதான் உரை நிகழ்த்துவார்கள். இவர் நேராக வந்து மிம்பருக்கு ஏறுகிறார் உரை நிகழ்த்துவதற்காக. அந்த நேரத்தில் அந்த மஜ்லிஸில் இருந்த ஒரு மனிதர் எழும்பி அவருடைய ஆடையை பிழித்து இழுக்கிறார். சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன? இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும்
நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தொடராக ஒரு சில விடயங்களை நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நபித்தோழர்கள் எங்களுடைய முன்மாதிரிகள் என்ற அடிப்படையில் நபித்தோழர்களுடைய ஈமானிய பற்றிலும், சுவனத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த உச்சகட்ட ஆசையிலும், நரகத்தை அவர்கள் பயந்த அந்த விதத்திலும் எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நபித்தோழர்களை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்பதற்கு பல விடயங்களை நாங்கள் படித்தோம். அந்த தொடரிலே நபித்தோழர்கள் என்பவர்கள் சமூகத்திலே ஒரு அங்கத்தவராக வாழும் பொழுது அந்த சமூகத்துக்கு எப்படி சேவைகள் செய்தார்கள், அந்த சமூகத்தோடு எப்படி பணிபுரிந்தார்கள் என்பது பற்றிய ஒரு சில விடயங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு சமூகத்தோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது அந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகத்துக்கு அறிவை கொடுப்பதிலே, அந்த சமூகத்துக்கு அறிவியல் ரீதியான வழியை காட்டுவதில் ஒரு சமூகம் செய்கிற பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும். ஏன்? அறிவு ரீதியாக தன்னையும் வளர்த்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் அந்த அறிவை கொடுக்கின்ற ஒரு மனநிலை இருக்குமாக இருந்தார், சமூகத்திலே தீமைகள் நடக்கின்ற பொழுது அந்த தீமைகளை ஒழிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டாலே அந்த சமூகத்துக்கு பெரியதொரு சேவையாற்றி விடலாம், பெரியதொரு பங்கை நிறைவேற்றி விடலாம். அந்த அடிப்படையில் தன்னை ஒரு அறிவாளியாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய சமூகத்துக்கு அறிவை கொடுக்கின்ற அந்த பணியிலே நபித்தோழர்கள் ஈடுபட்ட அந்த விதத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த பிறகு அன்சாரி நபித்தோழர்களுக்கு முஹாஜிர்களில் ஒருவரை நண்பனாக, தற்காலிக சகோதரராக ஆக்கிவிட்டார்கள். அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அன்சாரி நபித்தோழர் தோழராக ஆக்கப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த அன்சாரி நபித்தோழரும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், வகுன்னா நதனாவபு நுஸூல அலா ரசூலில்லாஹ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஒரு தொடர் வைத்து போனோம். என்சிலு யௌமன் வ அன்சிலு யௌமா, ஒரு நாளைக்கு நான் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு போய் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வேன், உமர் அவர்கள் ஒரு நாளைக்கு சென்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வார். இருவரும் நாங்கள் படித்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்வார்கள் என்ற செய்தியை அந்த அன்சாரி நபித்தோழர் எங்களுக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மார்க்க கல்வியை கற்று தானும் ஒரு மார்க்க அறிவுள்ள மனிதனாக மாறி அடுத்தவர்களுக்கும்
அந்த சமூக பணியை சரியாக செய்ய முடியும் என்றால் அது தானும் அறிவை தேடி அடுத்தவர்களுக்கு அறிவை கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த பணியை சரியாக செய்யலாம். எனவே நபித்தோழர்கள் அறிவை தேடுவதில் உச்சகட்ட கவனம் செலுத்தினார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு பின்னால் உள்ள சமூகத்துக்கு அறிவை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, நபித்தோழர்கள் அறிவை தேடுவதில் எந்த அளவு கவனம் செலுத்தினார்கள் என்றால், உக்பத் இப்னுல் ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் தன்னுடைய மகளை அபு இஹாப் என்று சொல்லப்படுகிற ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வருகிறார், வந்து சொல்கிறார், உக்பத் இப்னுல் ஹாரிஸ் அவர்களுடைய மகளுக்கும் அவர் திருமணம் முடித்த அந்த ஆண் மகனுக்கும் இருவருக்கும் பாலூட்டியதாக சொல்லுகிறார். அப்பொழுதோ உக்பா அவர்களுக்கும் அவர்களுடைய மருமகனுக்கும் பாலூட்டியதாக சொல்லுகிறார். உடனே உக்பத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மா அலமு அன்னகி அர்தஅத்னி, நீங்கள் எனக்கு பாலூட்டியது எனக்கு தெரியாதே, அப்படி ஒரு விடயமே எனக்கு தெரியாது. வல அக்பிர்தினி, அதை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லித்தரவும் இல்லையே. ஏன்? மகளை சகோதரனுக்கு முடித்து கொடுத்திருக்கிறார். மார்க்க அடிப்படையில் அது கூடாது, ஹராம். உடனே என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய குடும்ப உறவுகளிடத்தில் அனுப்பி இது பற்றி விசாரிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் இன்னார் உங்களுக்கு பாலூட்டி இருக்கிறார் என்ற தகவலை சொல்லவில்லை. உடனே உக்பத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணம் செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம். அந்த காலத்தில் ஒட்டகத்தில் பயணம் செய்கிற காலத்தில் எதற்காக? ஒரு மார்க்க சட்டத்தை அறிவதற்காக. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்டார்கள், கைஃப, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகளை ஒருவருக்கு நான் திருமணம் முடித்து கொடுக்கிறேன். கொடுத்த பிறகு ஒரு பெண்மணி வந்து சொல்லுகிறார், எனக்கும் என்னுடைய மகளை திருமணம் முடித்து நான் கொடுத்தேனே, அந்த ஆணுக்கும் பாலூட்டியதாக சொல்லுகிறார். என்ன செய்வது என்று கேட்ட பொழுதோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கைஃப வகதி கீல், அந்த பெண்மணி உங்களுக்கு பாலூட்டியதாக சொன்ன பிறகு வேறு என்ன செய்யலாம்? 2 பேரையும் பிரித்து வையுங்கள், வேறொருவரை பார்த்து திருமணம் முடித்து வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சட்டத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், அந்த உக்பத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபி மொழியை, ஒரு சட்டத்தை படிப்பதற்காக அவ்வளவு தூரம் போய் படிக்கிறார்கள் என்றால் மார்க்கத்தில் அவ்வளவு ஆர்வம் இருந்தது, படிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தது. அந்த சட்டத்தை விளங்கினார்கள். அந்த சட்டம் இன்று வரைக்கும் எங்களுக்கு அறிமுகமான சட்டமாக மாறுகிறது. சமூக கடமை என்பது தன்னிடத்தில் அறிவு இருந்தால்தான், தான் அறிவை வளர்த்து கொண்டால்தான் சமூகத்துக்கு தன்னாலான பணியை ஆற்றலாம். எனவே அந்த சஹாபாக்கள் சமூகத்துக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னை மார்க்கத்தில் அறிவுள்ளவர்களாக வளர்த்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் எங்களை மார்க்க அறிவுள்ளவர்களாக, எங்களை உலக அறிவுள்ளவர்களாக மாற்றிக்கொண்டால்தான் எங்களால் சமூகத்துக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் பயனளிக்க முடியும் என்கிற பாடத்தை நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படிக்கிறோம். பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் சார்ந்திருந்த சமூகத்துக்கு அறிவு ரீதியாக பெரிய ஒரு பணியாற்றினார்கள். இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த சேவை மிகப்பெரிய சேவையாக இருக்கிறது. என்ன செய்வார்கள்?
இப்னு அபி முலைகா என்ற தாபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை படிப்பாராக இருந்தால் இப்படி இருந்தார்கள், ஒரு விடயத்தை கேட்டு அதிலே அவருக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் அதிலே திரும்பவும் கேள்வி கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்வார்கள். எதற்காக? தன்னிடத்தில் இருக்கின்ற சந்தேகத்தை நிவர்த்தி செய்து அறிவை தேடிக்கொண்டால் தான் சமூகத்துக்கு தன்னால் பணியாற்றலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய மஜ்லிஸில் இருந்து எந்த அளவு ஆர்வத்தோடு விளக்கத்தை தேடி படித்தார்கள். ஒரு கட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் ஹூசிப உஸிப, யார் மறுமை நாளையில் விசாரிக்கப்படுவாரோ அவர் தண்டிக்கப்படுவார் என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரிடத்தில் கேட்டார்கள், அவலைஸ யகூலுல்லாஹு தஆலா ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் இன்ஷிகாக்குடைய 8வது வசனத்தில் வலது கையில் ஏடு கொடுக்கப்படுகிற அந்த நல்ல மனிதர்களை இலகுவான முறையில் அல்லாஹ் விசாரிப்பான், அவர்கள் இலகுவான முறையில் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் சொல்கிறீர்கள் மறுமையில் விசாரிக்கப்பட்டவர் தண்டிக்கப்படுவான் என்று. இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கிற பொழுதோ அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னமா ஸாலிகில் அரஜ், ஆயிஷாவே, மறுமையில் நல்லடியார்களை அல்லாஹ் இலகுவாக விசாரிப்பான் என்பது வெறுமனே கேள்வி அல்ல, அவர்கள் உலகத்தில் செய்த காரியங்களை எடுத்து காட்டுவது நல்லவர்களுக்குள்ள இலகுவான விசாரணை. வலாக்கின் மன்னூகிஷல் ஹிசாப யஹ்லிக், யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்கிறானோ, யார் மறுமை நாளையில் கடுமையாக விசாரிக்கப்படுகிறாரோ அவர் அழிந்து போவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மார்க்க விடயத்தை தேடி தேடி படித்து தன்னுடைய சமூகத்துக்கு அந்த அறிவை கொடுத்ததனால தான் இன்றைக்கு நாங்கள் அந்த அறிவை படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அறிவை தேடி அதை ஒரு சமூகத்துக்கு சரியாக ஒப்புவித்தால் சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சேவை அதுதான் என்ற அடிப்படையில் நபித்தோழர்கள் அறிவு ரீதியாக தன்னையும் வளர்த்து கொண்டு தன்னுடைய சமூகத்துக்கு சேவை செய்பவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், பெண்மணிகளை எந்த அளவு ஆர்வமாக இருந்தார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், காலத்தின் நிசாஉலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலபனா அலைக்கர் ரிஜால். நபிகளாருடைய மஜ்லிஸ்ல ஆண்கள் முன்னால இருப்பாங்க, பெண்மணிகள் பின்னால இருப்பாங்க. இப்போ ஆண்கள் அதிகமான விடயங்களை படித்து படித்து முன்னேறி கொண்டார்கள். பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வந்து என்ன தெரியுமா சொன்னார்கள்? கலபனா அலைக்கர் ரிஜால், அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் எங்களை விடவும் அறிவு ரீதியாக முந்தி செல்லுகிறார்கள். ஃபஜ்அல் லனா யௌமன் மின் நஃப்ஸிக், பெண்களாகிய எங்களுக்கென்று நீங்கள் ஒரு நாளை ஒதுக்கி தர வேண்டும். எவ்வளவு ஆசை என்று பாருங்கள், எவ்வளவு ஆர்வம் என்று பாருங்கள். அவர்கள் மார்க்க கல்வியை கற்றதுதான் இன்று வரைக்கும் குர்ஆன் சுன்னாவுடைய அறிவை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் கற்றுக்கொண்ட அறிவை தன்னுடைய சமூகத்துக்கு சரியாக கொடுத்ததனால் தான் இன்றைக்கு நாங்கள் அந்த அறிவை 1400 வருடம் பழமை பெற்ற அறிவை இன்றைக்கும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் அறிவு ரீதியாக ஒரு சமூகத்தை வளர்ப்பது சமூகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு பணி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் முஆதா என்ற ஒரு பெண்மணி வந்தார்கள். வந்து கேட்டார்கள், ஆயிஷா அம்மையார் அவர்களே, ஒரு பெண்மணிக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் அவள் நோன்பை விடுகிறாள், ஆனால் கலா செய்ய வேண்டும். தொழுகையை விடுகிறாள், ஆனால் கலா செய்ய தேவையில்லை. இது என்ன சட்டம்? வித்தியாசமாக இருக்கிறது. ஆயிஷா நாயகி அவர்கள்
தன்னிடத்தில் அறிவு முதிர்ச்சி இருந்ததனால் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அஹரூரியத்துன் அந்தி, நீ ஒரு வழிகட்ட கூட்டத்து பெண்மணியா என்று கேட்டார்கள். ஏன்? மார்க்க கல்வியை சரியாக கற்றதனாலதான் சமூகத்திலிருந்து வழிகேடர்களுடைய கேள்வி எப்படி வரும் என்பதை புரிந்திருந்தார்கள். அந்த பெண்மணி சொன்னார், இல்லை, நான் வழிகட்ட பெண்மணி அல்ல, ஹவாரிஜி பெண்மணி அல்ல, மாறாக இதில் ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கேட்டேன் என்றார்கள். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், நபிகளார் காலத்தில் பெண்களாகி எங்களுக்கு மாதவிடாய் வரும், தொழுகையை விடுவோம், கலா செய்ய தேவையில்லைண்டுவாங்க, நோன்பை விட்டோம், கலா செய்யுங்கண்டாங்க. இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை என்று சொல்லி கொடுத்தாங்க. பாருங்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சமூகத்தை வழிநடாத்துகின்ற அளவுக்கு, சமூகத்துக்கு பணிபுரிகின்ற அளவுக்கு மார்க்க அறிவு இருந்ததனால தான் குறுக்கு கேள்வி கேட்கின்ற பொழுது நீ வழிகட்ட கூட்டத்து பெண்மணியா என்று விளக்கம் கேட்டுக்கொண்டார்கள். அந்த பெண்மணி கேட்ட கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொன்னார்கள் என்றால் இன்னைக்கு சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற, மார்க்கத்தை சுமந்த சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எங்களிடத்தில் எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ அந்த அளவுக்கு சமூகத்துக்கு சேவை பண்ணலாம், அந்த அளவுக்கு சமூகத்துக்கு வழிகாட்டலாம். எங்களிடத்தில் அறிவு இல்லை என்றால் அடுத்தவர்களுக்கு சரியான முறையில் அறிவை கொடுக்க முடியாமல் போய்விடும். எனவே சஹாபாக்கள் அறிவை தேடுவதில் எப்படி இருந்தார்கள், அவர்கள் என்ன ஆர்வம் காட்டினார்கள் என்பதை படித்தால், அவர்கள் படித்த ஒவ்வொரு செய்தியையும் இன்றைக்கு நாங்கள் படிக்கிறோம் என்றால் அவர்கள் படித்தார்கள், படித்த அறிவை தன்னுடைய சமூகத்துக்கு கொடுத்து சரியாக சமூகத்துக்கு சேவை புரிந்தார்கள். இவர்கள் தான் நபி தோழர்கள். இளைஞர்களை பாருங்கள், அஹ்மத் இமாம் அவர்கள் விரிவாக பதிவு செய்கிறார்கள், புகாரியிலே சுருக்கமாகவும் வந்திருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில மனிதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், எங்களுக்கு துணையாக யாரையாவது அனுப்பி வையுங்கள் என்று கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் திண்ணை தோழர்களில் இருந்த 70 பேரை அனுப்பி வைத்தார்கள். இந்த திண்ணை தோழர்களாக இருந்த அந்த இளைஞர்கள் அவர்களுடைய பணியை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யுகாலு லஹுமுல் குர்ரா, அவர்கள் நபிகளாரோடு மஜ்லிஸில் இருந்து கொண்டு குர்ஆனை தானும் படித்து அடுத்தவர்களுக்கு படித்து கொடுக்கின்ற குர்ராக்களாக இருந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்களுடைய பணி சேவையை பாருங்கள், யக்ரஊனல் குர்ஆன் வயததாரஸூன பில்லை, அல் குர்ஆனை ஓதுவார்கள், இரவையில் அந்த அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை படிப்பார்கள். பாருங்கள், குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, அதை படிக்கிற ஒரு பகுதி, அதை விளங்குகிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த இளைஞர்கள் அப்படி செய்துவிட்டு என்ன செய்வார்கள் தெரியுமா? அங்கிருக்கின்ற மதுரமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வருவார்கள். சில அறிவிப்புகளில் வருகிறது, அவர்கள் வீட்டிலே தேடினால் வீட்டிலே இருக்க மாட்டார்கள், மஸ்ஜிதுக்கு போனால் அங்கும் இருக்க மாட்டார்கள். இந்த இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? ஓய்வு நேரம் கிடைக்க பொழுது ஒதுக்கமாக இருந்து மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இரவு சூழுகின்ற பொழுது என்ன செய்வார்கள்? அந்த பகுதியில் இருக்கிற விறகுகளை எல்லாம் சேமித்து கொண்டு வந்து அதன் மூலம் உணவு வாங்கி அதனை திண்ணை தோழர்களுக்கு உதவியாக கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர்! இளைஞர்களுக்கு இருந்த சமூக அக்கறையை பாருங்கள். என்ன? ஒன்று, அல் குர்ஆனை தான் ஓதி தன்னோடு இருக்கிற தோழர்களோடு சேர்ந்து அது என்ன சொல்கிறது என்பதை படித்து கொண்டார்கள். இரவு சூழாகிற பொழுதோ அங்கிருக்கின்ற விறகுகளை பிறக்கி கொண்டு வந்து அதனை மதீனாவிலே விற்பனை செய்து அதன் மூலம் உணவு வகைகளை எடுத்து திண்ணை தோழர்களாக இருந்து அவர்களுக்கு பணிபுரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில அறிவிப்புகளில் வருகிறது, மதீனாவுடைய அந்த ஓரப்பகுதியில் ஒதுங்கி இருந்தல்லவா மார்க்கத்தை படித்தார்கள், அங்கிருக்கின்ற மதுரமான தண்ணீரையும் கொண்டு வந்து மதீனா மக்களுக்கு கொடுப்பார்கள். அல்லாஹு அக்பர்! பாருங்கள், தன்னை அறிவு ரீதியாக வளர்த்து கொண்டால்
அறிவுள்ள மனிதனால் சமூகத்துக்கு உச்சகட்ட அடைய வைக்கலாம், அதையும் செய்தார்கள். சமூகத்துக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்ய வேண்டுமா, அன்றாட வேலை வெட்டிகளில் உதவி செய்ய வேண்டுமா, அதையும் செய்திருக்கிறார்கள் என்றால் சமூக அக்கறை உள்ள மனிதர்களுக்கு நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் இருக்கிறது. எனவே சமூகத்துக்கு பணிபுரிய வேண்டும் விரும்புகிற ஒவ்வொருவரும் தன்னை முதல் கட்டமாக மார்க்கத்தில் அறிவுள்ளவர்களாக வளர்த்து கொண்டால் தான் சார்ந்திருக்கிற சமூகத்தை மார்க்க வழிகாட்டலில் கொண்டு போகலாம். இரண்டாவது, தன்னிடத்தில் இருக்கின்ற அறிவை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து, அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்து அவர்களையும் அறிவுள்ள ஒரு சமூகமாக உருவாக்கலாம் என்றால் அல்லாஹு அக்பர், சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு பணியை செய்திருக்கிறார்கள் பாருங்கள். இளைஞர்கள், பொருளாதாரம் ஒரு சமூகத்தை முன்னேற்றும், பொருளாதார ரீதியான உதவிகள் என்பது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணி. பாருங்கள், அந்த அன்சாரி நபித்தோழருடைய இயல்பு குணம் எப்படி இருந்திருக்கிறது. இரவு சொல்லுகிற பொழுது அங்கிருக்கிற விறகையெல்லாம் சேமித்து கொண்டு வந்து அதனை விற்பனை செய்து அதன் மூலம் திண்ணை தோழர்களுக்கு உணவு தயாரித்து கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, அங்கிருக்கின்ற மதுரமான தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அந்த தண்ணீரையும் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது ஒரு சமூக பணி என்ற அடிப்படை. தான் சார்ந்திருக்கின்ற சமூகத்தோடு நபித்தோழர்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் என்ற பாடத்தை நாங்கள் படித்துக் கொள்கிறோம். எனவே அன்பாண்டவர்களே, இந்த ஒரு அடிப்படையில் சஹாபாக்கள் தான் சார்ந்திருக்கிற சமூகத்துக்கு மார்க்க கல்வியை கற்று அதனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சில இளைஞர்களோடு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வந்து 20 நாட்கள் தங்கியிருந்து மார்க்கத்தை படித்தார்கள். 20 நாள் முடிவடைகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், மனிதன் இரக்கமுள்ளவன், கருணை மிக்கவன். எனவே இவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்திருக்கிறார்கள். எனவே இவர்களை குடும்பத்தோடு சேர்த்து விட 20 நாள் தான் குடும்பத்தோடு சேர்த்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களோடு போய் சேர்ந்து கொள்ளுங்கள். என்னிடத்திலிருந்து எதையெல்லாம் நீங்கள் படித்தீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். அந்த தொழுகையை நான் எப்படி தொழ நீங்கள் கண்டீர்களோ அது மாதிரி தொழுங்கள். இப்படி பல சட்டங்களை சொல்லிக் கொடுத்து அனுப்பினார்கள். இளைஞர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களோட ஊருக்கு போய் தொழுகை இல்லாத ஒரு நேரத்தில் மக்களை அழைத்து தொழுவித்து காட்டுவார்கள். காட்டிவிட்டு சொல்லுவார்கள், இந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள் என்பதை செயல் ரீதியாக கற்றுத்தர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நேரத்தில் தொழுதேன் என்று சொல்வார்களாம். அல்லாஹு அக்பர். பாருங்கள், சமூகத்தை நெறிப்படுத்துவதிலே, சமூகத்தை பக்குவப்படுத்துவதிலே அந்த நபித்தோழர்கள் எப்படி ஒரு சமூக அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகளை வைத்து நாங்கள் படிக்கலாம் சகோதரர்களே. அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பார்களாம். மக்கள் இருக்கிற இடத்தில் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பார்களாம். அப்பொழுது அவர்களிடத்தில் சொல்லப்படும், இன்ன நாசன் யக்ரஹு அஹதுஹும் அன் யஷ்ரப வஹுவ காயிம். எங்களில் சிலர் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை வெறுக்கிறார்களே, நீங்களோ நின்று கொண்டு குடிக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது, ஏன் அலி ரலியல்லாஹு அவர்கள் நின்று கொண்டு குடித்தார்கள் என்று காரணத்தை சொல்கிற பொழுது, வ இன்னி ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல் கமா ரஅய்துமூனி ஃபஅல்து. நான் எப்படி நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை நீங்கள் கண்டீர்களோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
இதை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்குன்னே செஞ்சிருக்கிறாங்க. இல்லாட்டி உமர் ரதியல்லாஹு நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற தேவை இல்லை. அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு மக்களுக்கு ஒரு சுன்னாவை படித்து கொடுக்க வேண்டும், மக்களுக்கு இப்படி ஒரு சேவையை செய்ய வேண்டும். ஒன்று மார்க்கத்துக்கு பணிபுரிவது, இன்னொன்று தான் சார்ந்திருக்கிற சமூகத்துக்கு சரியான அறிவை கொடுப்பது. இப்படி மக்களுக்கு மத்தியில் மங்கி இருக்கக்கூடிய மார்க்க அறிவை கற்றுக் கொடுப்பதில் அந்த நபித்தோழர்கள் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். புகாரியில் 5615, அதே போன்று பாருங்கள் முஸ்லிமிலே 973 ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு ஜனாசாவை சுமந்து செல்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுடைய ஜனாசா சுமந்து செல்லப்படுகிற பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜனாசாவை கொண்டு வந்து வையுங்கள், பெண்களாகிய நாங்கள் அதற்கு தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது அந்த சமூகத்தில் இருந்த தோழர்கள் அதனை மறுக்கிறார்கள். எப்படி பெண்கள் ஜனாசாவை தொழலாம் என்ற கோணத்தில். அப்பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு கேட்டாங்க, அம்மா அஸ்ரஅமா நஸியன் நாஸ், மனிதர்கள் இவ்வளவு வேகமாக மறந்து விட்டார்களே நபிகளாருடைய வழிமுறையை. மா ஸல்லா ரசூலுல்லாஹ் அலா சுஹைல் இப்னில் பைதா இல்லா ஃபில் மஸ்ஜித். சுஹைல் இப்னு பைதா என்ற தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுக்குள் தான் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறார்கள். பாருங்கள், சமூகத்தில் ஒரு நெருக்கடி, சமூகத்தில் ஒரு பிரச்சனை வருகிற பொழுதோ, மார்க்க ரீதியான கருத்து வேற்றுமைகள் வருகிற பொழுதோ, தன்னிடத்தில் சரியான அறிவு இருந்ததனால தான் தன்னுடைய சமூகத்துக்கு பணிபுரிந்து இதுதான் சரியான வழிமுறை, இது தப்பான தவறான வழிமுறை என்பதை காட்டி கொடுத்து அந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய அறிவை கொடுக்கின்ற சமூகமாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். அதே போன்று பாருங்கள், ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் பள்ளிக்கு வருவார்களாம். அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றால், கீழாடையோடு மட்டும் தொழுவார்கள், கீழாடையோடு மட்டும் தொழுவார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி ஒருவர் கேட்கிறார், துசல்லி ஃபி இஸாரின் வாஹிதின், நீங்கள் ஒரே ஆடை கீழாடையோடு தொழுகிறீர்களே என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், இன்னமா ஸனஅது ஸாலிக லியரானி அஹ்மகு மிஸ்லுக் வ அய்யுனா கான லஹு ஸௌபான் அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை போன்ற நபிகளாருடைய சுன்னாவிலே மார்க்கத்திலே தெளிவில்லாதவர்களுக்கு இப்படியும் தொழலாம் என்பதை காட்டி கொடுப்பதற்குத்தான் நான் இப்படி செய்தேன் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில அறிவிப்புகள் வருது, அவர் ஆடையோடு தான் வருகிறார். வந்தவர் தன்னுடைய ஆடையெல்லாம் கலட்டி வைத்து விட்டு கீழாடையோடு மட்டும் தொழுது காட்டுகிறார். எதற்காக? மார்க்கத்தில் அறிவு தெளிவில்லாதவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கத்தை சரியாக படித்து அந்த சமூகம் மார்க்க அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை விரும்பினார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் சமூகத்துக்கு தேவையான அறிவை எந்த அளவுக்கு தேடுகிறோம்? அந்த அறிவை சமூகத்துக்கு எப்படி? நாங்களும் படிக்கிறோம் தான், அறிவாளிகளாக இருக்கிறோம் தான், துறைசால் அறிவாளிகள். நான் என்ன ஜொப்பு செய்ய விரும்புகிறேனோ, நான் என்ன பிஸ்னஸ், என்ன வியாபாரம், என்ன தொழில் செய்ய விரும்புகிறேனோ அது சார்ந்த அறிவை படித்து கொண்டு பொருளாதாரத்தை தேட வேண்டும், தன்னை முன்னேற்றி கொள்ள வேண்டும். இதற்குத்தான் முயற்சி பண்ணுகிறோம் நாங்கள். ஆனால் சஹாபாக்களை பாருங்கள், மார்க்க கல்வியை கற்று அறிவை தேடி அதை சந்தர்ப்பம் வருகிற பொழுது, தேவை வருகிற பொழுது தன்னுடைய சமூகத்துக்கு படித்து கொடுத்திருக்கிறார்கள் என்கிற ஆழமான பாடத்தை நாங்கள் படிக்கிறோம் என்றால், சஹாபாக்கள் எங்களுக்கு முன்மாதிரிகள். அவர்களுடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய பல முன்மாதிரிகளில் அறிவை தேடுவதும் அந்த அறிவை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் என்ற அந்த பகுதி இருக்கிறதே, அது மிக முக்கியமான சமூக பணி என்பதை நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மறந்து விடாமல் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், இது மிக முக்கியமான ஒரு சமூக பணி. தனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, நன்மையை ஏவுவது,
தீமையை செய்கிற பொழுது தடுப்பது. இதுதான் ஒரு சமூகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு சமூக பணி. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே 3வது அத்தியாயத்தின் 110வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித சமூகத்துக்கு வந்த சமுதாயங்களில், உம்மத்துக்களில் நீங்கள்தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று நபித்தோழர்களை விழித்து அல்லாஹ் சொல்கிறான். இது ஒட்டுமொத்த முஸ்லிம்களை குறிக்கும் என்றிருந்தாலும் இந்த குர்ஆன் வசனம் நேரடியாக உங்களுக்கு, உங்களில் சிறந்தவர் நீ, உனக்கு என்று குர்ஆனில் எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்தில் அந்த நபித்தோழர்கள் தான் முதலாவது பார்த்த மனிதர்களாக இருப்பார்கள். அறிவுரைகள். ஏன்? நபித்தோழர்கள் தான் இறங்குற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். குன்தும் ஹைர உம்மா, நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது நேரடியாக விழிப்பது யாரை? 1400 வருடங்களுக்கு பின்னால் வந்திருக்கிற எங்களுக்கும் அந்த வசனம் சிறந்த சமுதாயம் என்றுதான் சொல்லும், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் என்று சொல்லும் பொழுது, உங்களுக்கு என்று ரசூலுல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது அந்த விழிப்புக்கு முதல் கட்ட சொந்தக்காரர்கள் யார்? அல் குர்ஆன் இறங்குகிற காலத்தில் இருந்த அந்த சமூகம் சஹாபாக்கள். எனவே இந்த ஒரு வசனம் போதும் அந்த சஹாபாக்கள் எப்படி சமூக பணியில் ஈடுபட்டார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு. எனவே அல்லாஹ் சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித சமூகத்துக்கு வந்த சமுதாயங்களில் நீங்கள் சிறந்த சமுதாயம். எதனால தெரியுமா? நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுகிறீர்கள். அதை மட்டும் சொல்லல, தஅ்முரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். எனவே நீங்கள் தான் மனிதர்களில் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் இந்த சமூக அக்கறை, இந்த சமூக பணி, தன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு நலவு அடுத்தவனுக்கு தவறிவிட போய்விடக் கூடாது என்று அந்த சமூகத்துக்கு தான் கற்ற அறிவை கொடுப்பது இருக்கிறதே, இது சமூகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய பணி. அது மட்டுமல்ல, அடுத்தவர்களை தீமையை விட்டும் தடுப்பது. ஒரு மனிதன் தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான் என்றால் சமூக அக்கறை உள்ள மனிதன், சமூகத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் தவறு செய்கிற அந்த மனிதனின் கரத்தை பிடித்து, மனிதா நீ செய்வது தவறு, பிழை, இதோ குர்ஆன் வசனத்தை படித்துப்பார், இதோ ஹதீஸை படித்துப்பார் என்று ஒரு சமூகத்தை சீர்திருத்துகின்ற பணியிலே அந்த நபித்தோழர்கள் இருந்தார்கள். அதனால் தான் மனிதர்களில் சிறந்த சமுதாயம் என்று பொதுவாக நபிகளாருடைய உம்மத்தை சொல்லியிருந்தாலும் குறிப்பாக முதல் கட்டம் அந்த சஹாபாக்களை அது குறிக்கும். என்றால் சஹாபாக்கள் தன்னுடைய சமூகத்துக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லி அசத்தியத்தை தடுப்பதிலும், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதிலும் உச்சகட்டமான ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு சமூகமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியினூடாக நாங்கள் படிக்கிறோம். சகோதரர்களை பாருங்கள், பெருநாளுடைய தினம் தாரிக் இப்னு ஷிஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருநாளுடைய தினம் பெருநாள் தொழுகைக்காக போயிருக்கிறோம். மர்வான் அவர்கள் மதீனாவிலே கவர்னராக இருக்கிற காலம். என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவித்த அந்த திடலிலே, அந்த திறந்த வெளியிலே அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர் வைத்து உரை நிகழ்த்தவில்லை. இந்த மர்வான் அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? முதல் தடவையாக பெருநாள் திடலுக்கு மிம்பர் மேடையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். உண்டு. இரண்டாவது அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு பிறகுதான் உரை நிகழ்த்துவார்கள். இவர் நேராக வந்து மிம்பருக்கு ஏறுகிறார் உரை நிகழ்த்துவதற்காக. அந்த நேரத்தில் அந்த மஜ்லிஸில் இருந்த ஒரு மனிதர் எழும்பி அவருடைய ஆடையை பிடித்து இழுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பருக்கு ஏறவில்லை. இரண்டாவது தொழுகைக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி மாறு செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது
மருவான் ஒரு ஆட்சியாளர் அல்லவா, அதிகாரம் உள்ளவர் அல்லவா, என்ன சொல்கிறார்? உங்களுக்கு தெரிந்த காலம் போய்விட்டது. அந்த நேரம் அந்த மஜ்லிஸில் இருந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் உடனே என்ன செய்தார்கள்? அந்த மனிதரை பொறுத்தவர் ஆட்சியாளருக்கு எதிராக கேள்வி கேட்கிறார். ஆட்சியாளரை மிம்பர் மேடையிலிருந்து நீங்கள் நபிகளாருக்கு மாறு செய்வதாக கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த மனிதர் அவருடைய கடமையை நிறைவேற்றி விட்டார். என்ன சமூக கடமை? மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதி. உங்களில் ஒருவர் ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை செய்வதை கண்டால் ஃபல்யுகையிர்ஹு பியதி, அவர் தன்னுடைய கையினால் தடுக்கட்டும், மாற்றி வைக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி, கரத்தினால் அதை மாற்றுவதற்கு தடுப்பதற்கு சக்தி இல்லையா, ஃபபிலிசானி, தன்னுடைய நாவினால் எச்சரிக்கை செய்யட்டும், அட்வைஸ் பண்ணட்டும், அறிவுரை சொல்லட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிகல்பி, நாவினாலும் எடுத்து சொல்லுகிற நிலையில் இல்லை என்றால், அதற்கு சக்தி பெறவில்லை என்றால், ஃபபிகல்பி, உள்ளத்தினால வெறுத்து ஒதுங்க வேண்டும் என்பது அடிப்படை. வதாலிக அத்அஃபுல் ஈமான், அதுதான் ஈமானில் மிக பலவீனமான படித்தரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை அபூ சயீத் ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இங்கே பாருங்கள், ஒரு மனிதர் மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது எழும்பி கேட்கிறார். அவருக்கு எதிராக ஆட்சியாளர் வருகிற பொழுது ஒரு நபித்தோழர் தன் மீதுள்ள சமூக கடமை, ஒருவர் நியாயத்தை பேசுகிறார், ஒருவர் சரியை பேசுகிறார், அதற்காக ஒருவர் எதிர்க்கிறார் என்றால் அந்த சமூகத்துக்கு செய்த பணி. உடனே ஆட்சியாளரை பார்த்து சொன்னார், அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி விட்டார். அன்பார்ந்தவர்களே, இப்படி சமூகத்துக்கு பல துறையிலும் சேவை செய்தார்கள் என்றால் தன்னிடத்தில் அறிவும் தெளிவும் இருக்க போய்தான் சமூகத்துக்கு வழிகாட்டுகின்ற, சமூகத்துக்கு பணிபுரிகின்ற அந்த நல்ல வேலையை செய்தார்கள் என்பதை நானும் நீங்களும் தெளிவாக படித்து கொண்டால் எங்களுக்கும் சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய வாழ்க்கையை வாழலாம், சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு பிரஜையாக வாழலாம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், புகாரியிலே 6245வது இலக்க செய்தி. அபூ மூசா ரலியல்லாஹு அவர்களை ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னை வந்து சந்திக்குமாறு சொல்லுகிறார்கள். அபூ மூசா ரலியல்லாஹு அவர்கள் வீடு தேடி போகிறார்கள். போய் 3 தடவை அனுமதி கேட்கிறார்கள். எந்த அனுமதியும் கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு போய் அனுமதி கேட்கிறீர்கள், அனுமதி கிடைக்கவில்லை என்றால் திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் திரும்பி போவதுதான் அந்த மனித சமூகத்துக்கு ஆரோக்கியமானது. பாருங்கள், அபூ மூசா ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை தேடி சென்றார்கள். வீட்டு வாயிலில் இருந்து 3 தடவை சலாம் சொன்னார்கள். பதில் கிடைக்கவில்லை. திரும்பி போய்விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அழைத்து கேட்டார்கள், அபூ மூசாவே, உங்களை நான் வரச் சொன்னேனே, ஏன் நீங்கள் வரவில்லை என்று கேட்கிற போது அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டுக்கு நான் வந்தேன், 3 தடவை நான் அனுமதி கேட்டேன், அனுமதி கிடைக்கவில்லை, எனவே நான் திரும்பி போய்விட்டேன். இது அவர்களுடைய கூற்று. இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரை பயன்படுத்திய உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், வல்லாஹி லதுகீமன்ன அலைஹி பிபையினத்தின், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்லிவிட்டீர்கள், அதற்கு நீங்கள் ஒரு ஆதாரத்தை, சான்றை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இல்லை என்றால் உங்களை தண்டிப்பேன் என்று சொன்னார்கள். ஏன் நபிகளாருடைய பெயரை பயன்படுத்தி இருக்கிறார். அபூ மூசா ரலியல்லாஹு அவர்கள் மதீனத்து பாதை நெடுகே இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, இப்படி ஒரு ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன், உங்களில் யாராவது கேட்டிருக்கிறீர்களா? இப்படியே போய் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்ற மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸிலே போய் கேட்ட பொழுதோ
சொன்னார்கள், நாங்கள் எல்லோரும் அந்த நபிமொழியை படித்திருக்கிறோம், இதோ அபூ சயீத் அவர்கள் உங்களுக்கு ஆதாரம் சொல்லுவார்கள், உங்களை பலப்படுத்துவார்கள் என்று சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளராக இருக்கிறார்கள். சமூகத்திலே அவர்களுடைய பார்வையில் மார்க்கத்துக்கு முரணான ஒன்று நடப்பது போன்று கருதுகிறார்கள். உடனே அந்த மனிதனை திருத்த வேண்டும், மார்க்கத்தையும் பாதுகாக்க வேண்டும், சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும், இதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள் என்றால் இதான் சமூக கடமை, இதான் சமூக பணி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்னொரு தவறு தானே என்று சும்மா விட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? மார்க்க ரீதியான வழிகாட்டல் ஒன்று காட்டப்பட்டிருக்குமா? எனவே சஹாபாக்கள் அந்த சமூகத்துக்கு பணிபுரிந்தார்கள், அந்த சமூகத்துக்கு சேவை செய்தார்கள், அந்த சமூகத்தை வழிகேடுகள், தப்புகள், தவறுகள் வந்துவிடக்கூடாது என்பதில் பாதுகாப்பதில் கவனமாக இருந்தார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. பாருங்கள், யமாமா யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்த முடிவில் நிறைய குர்ஆனை சுமந்த ஹாஃபில்கள் மரணித்து போனார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியாக அன்றைக்கு இந்த கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை தேடி வந்து என்ன சொன்னார்கள்? அபூபக்கர் அவர்களே, யுத்த களத்தில் அதிகமான குர்ஆனை சுமந்தவர்கள் மரணித்து விட்டார்கள். இப்படியே சந்திக்கிற யுத்தங்களில் குர்ஆனை சுமந்தவர்கள் மரணித்து போனால் அல் குர்ஆனுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். எனவே இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஆலோசனையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப கட்டத்தில் அதை மறுத்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒன்றை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இருந்தாலும் இது மார்க்கத்தில் ஒரு இபாதத்து என்பதை தாண்டி இது மார்க்கத்துக்கும் தனக்கு பின்னால் வருகின்ற தலைமுறையினருக்கும் செய்கிற மிகப்பெரிய ஒரு சேவை, ஒரு நல்ல காரியம் என்ற அடிப்படையில் அவர்களும் அதை சரிகண்டு குர்ஆனை ஒன்று திரட்டுகிற பணியிலே ஈடுபட்டார்கள். இன்றைக்கு 1400 வருடம் அந்த அல் குர்ஆன் எழுத்து வடிவம் பெற்றது. அல்லாஹ் அவன் பாதுகாப்பதாக சொன்னான், அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாத்து தந்திருக்கிறான் என்றால் அன்றைக்கு அந்த சஹாபாக்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சேவையை, சமூக பணியை சரியாக விளங்கியதனால சமூகத்துக்கு அப்படிப்பட்ட பெரியதொரு காரியத்தை செய்துவிட்டு போனார்கள். இன்றைக்கும் அது எங்களுக்கு பயனளிக்கிறது என்றால் அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சமூகத்துக்கு சேவை செய்வதில் நபித்தோழர்கள் மும்முரமாக இருந்திருக்கிறார்கள், ஆசை ஆர்வத்தோடு ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற பாடத்தை இது போன்ற நிகழ்வுகளின் மூலம் நாங்கள் படித்துக் கொள்கிறோம். எனவே அன்பாண்டவர்களே, சமூகத்துக்கு எந்த துறையிலெல்லாம் பயனளிக்க முடியுமோ அந்த துறையிலெல்லாம் பயனளிக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும், சமூகத்துடைய வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும். அந்த சமூகத்துக்கு, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் வந்து விடாமல், வழிகேடுகள் வந்து நுழைந்து விடாமல் அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் தன்னிடத்திலும் மார்க்க அறிவு தெளிவு இருக்க வேண்டும், பிறருக்கும் மார்க்கத்தை அறிவு தெளிவோடு கொடுக்கின்ற அந்த பக்குவமும் இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் சஹாபாக்களுடைய இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து தவறாமல் படித்து கொள்ள வேண்டும். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதாரத்தை கேட்டார்கள். சமூகத்தில் ஒரு பிழை நடக்கிற பொழுது அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால் ஒருவர் தட்டி கேட்கிறார். சமூகம் தவறு விடுகிற பொழுது தட்டி கேட்பதும், அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பதும், தன்னிடத்தில் அறிவு இருந்தால்தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம். எனவே பெரிய ஒரு சமூக பணி. இன்றைக்கு இந்த சமூக பணியை நாங்கள் சரியாக செய்கிற நிலையில் இருக்கிறோமா? தனக்கும் மார்க்கத்தில் அறிவில்லை, இஸ்லாத்தில் அறிவில்லை, தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கும் அந்த அறிவை கொடுக்கிற நிலை வருவதில்லை. காரணம், தான் அந்த சமூக பொறுப்பை சரியாக விளங்கவில்லை, மார்க்க கல்வியின் பொறுமதியை விளங்கவில்லை. அதனால் தன்னுடைய சமூகம் சார்ந்த தப்புகள், தவறுகள் எங்களுக்கு பிழையாக விளங்குவதும் இல்லை.
இன்னைக்கு சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன? சமூகத்தில் ஒரு தவறு செய்வார், ஒருவர் பிழை செய்வார், அவன் எப்படி கெட்டு போனால் எனக்கென்ன என்று போய்விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, மஸ்ஜிதுகளுக்கு தொழுகைக்காக போகிறோம், சஃபிலே நின்றுதான் தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சஃபை சீர்படுத்துவார்கள். நபிகளாருக்கு முன்னால் நபித்தோழர்கள் எப்படி இருப்பார்கள்? தோளுக்கு தோள் நேராகவும் தோளுக்கு தோள் நெருக்கமாகவும் சஃபிலே நின்றார்கள். காலுக்கு கால் நெருக்கமாகவும் காலுக்கு கால் நேராக நின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்கள்? கையில் ஒரு தடியை வைத்திருப்பார்கள், எப்பொழுதும் ஒரு தடியை வைத்திருப்பார்கள். அந்த தடியை வைத்து சஃபை சீர் செய்வார்கள் என்றால் சமூகத்துக்கு எப்படி பணிபுரிந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து அசர் தொழுகைக்கு பின்னால் பள்ளியிலே யாராவது தொழுவதை கண்டால் அவர்களை தடுத்து நிறுத்துவார்களாம். அவர்களை இந்த நேரத்தில் தொழக்கூடாது என்று வழிகாட்டுவார்களாம். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அப்படி இருக்கும் பொழுது கேள்விப்படுகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அசருக்கு பின்னால் 2 ரக்காத்து தொழுபவர்களாக இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், நானும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அசருக்கு பின்னால் தொழுபவர்களை அடித்து நிறுத்தக்கூடியவர்களாக இருந்தோம். அதன் பிறகு என்ன செய்தார்கள்? ஆயிஷா நாயகி கிட்ட ஒருவரை அனுப்பி விளக்கம் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அசர் தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுததாக சொல்கிறீர்களே, என்ன விளக்கம்? உமர் ரலியல்லாஹு காலத்தில் நாங்கள் பள்ளியிலே தொழவிட மாட்டோம், அவர்களை அடித்து விரட்டுவோம். அப்பொழுதுதான் சொன்னார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு போய் கேளுங்கள், அவன் இதை பற்றி அறிவோடும் தெளிவோடும் இருக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் லுகர் தொழுகைக்கு பின்னால் தவறிய 2 ரக்காத்தை அசருக்கு பின்னால் தொழுதார்கள். நபிகளாரிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு அமலை செய்துவிட்டால் அந்த அமலில் தொடர்ச்சியாக இருப்பார்கள். எனவே அதன் பிறகு அவர்கள் தொடர்ந்து 2 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பொது கட்டளை அசர் தொழுகைக்கு பின்னால் எந்த பொதுவான சுன்னாவும் தொழக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு செஞ்சிட்டா தொடர்ந்து இருப்பாங்க. எனவே அது அவர்களுக்கு தனித்துவமானது, எங்களுக்கு தொழக்கூடாது என்பது சட்டம். 2 விடயத்தை பாருங்கள். ஒன்று, சமூகத்திலே மார்க்கத்துக்கு முரணானது நடக்கின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இரண்டாவது, தான் செய்து கொண்டிருந்த ஒன்று தவறு பிழை என்று விளங்குகிற பொழுது சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் சென்று உடனே அறிவையும் தெளிவையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒன்று, தனக்கு பயனளிக்க வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும். அறிவு ரீதியாக அவர்களை வழிநடாத்த வேண்டும். வழிகேடுகள் வந்துவிடாமல் அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த 2 பணிகளையும் அந்த நபித்தோழர்கள் செய்தார்கள் என்றால், சமூகத்தோடு பழகக்கூடிய நாங்கள் என்ன செய்கிறோம்? சமூகத்திலே தப்பு நடக்கும், சமூகத்திலே தவறு நடக்கும். நீ எப்படி கெட்டு போனால் எனக்கென்ன, நீ என்ன தவறு செய்து எப்படி நாசமா போனால் எனக்கென்ன என்று சமூகத்திலே நடக்கிற தப்புகள் தவறுகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் போபவர்கள் தான் அதிகம். சஹாபாக்களை பாருங்கள், சமூகத்திலே மார்க்கத்துக்கு முரணான ஒன்று நடக்கிற பொழுது, தான் தவறு என்று கருதக்கூடிய ஒன்று சமூகத்திலே நடக்கிற பொழுது அதை தட்டி கேட்டார்கள், தடுத்தார்கள். தன்னிடத்தில் இருக்கிற ஒன்று பிழை என்று விளங்குகிற பொழுது அறிவுள்ளவர்களிடத்தில் கேட்டு விளக்கம் பெற்றுக் கொண்டார்கள். இதான் சஹாபாக்கள், இதான் நபித்தோழர்கள். இன்றைக்கு நாங்கள் சமூகத்துக்கு என்ன பணியாற்றுகிறோம், சமூகத்துக்கு என்ன சேவை செய்கிறோம், இது போன்ற கேள்விகளை எங்களை நோக்கி கேட்க வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. எனவே சமூக அக்கறை உள்ள மனிதன், சமூக சிந்தனை உள்ள மனிதன், சமூகத்துக்கு பணிபுரிய வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிற மனிதன்
முதலாவது தனக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அறிவை வைத்து தான் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டு தன்னுடைய சமூகத்துக்கு அறிவை கொடுக்கின்ற பணியிலே, சத்தியத்தை காட்டிக் கொடுக்கின்ற பணியிலே, அசத்தியத்தை விட்டு அந்த சமூகத்தை பாதுகாக்கின்ற பணியிலே இருக்க வேண்டும் என்கிற சமூக பணியில் உச்சகட்ட சமூக பணியை நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம் என்றால், சமூகத்தோடு ஒன்றி வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் தான் சார்ந்திருக்கிற சமூகத்துக்கு எப்படிப்பட்ட பணிகளையெல்லாம் செய்தார்கள் என்பதை இன்னும் விரிவாக படித்து, இன்னும் தேடி படித்து, அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முன்மாதிரியை பெற்று நாங்களும் சமூகத்துக்கு சேவை செய்கின்ற பயனுள்ளவர்களாக வாழ்ந்து மரணிக்க முடியுமாக இருந்தால், அதுதான் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய முன்மாதிரி என்பதை புரிந்து கொண்டு, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் இருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا ربي شكرا هديت قلبي